ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 41 அடிக்கு 40 அடி ஸ்கொயர் பில்டிங். டோட்டல் பில்டப் வந்து 1681 ஸ்கொயர் ஃபீட். ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வாஸ்துப்படி வந்து ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் பில்டிங் ரொம்பவே நல்லது, அது ஸ்கொயர் ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ஸ்கொயர் பில்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் அவுட்டர் ஸ்டாக் பேஸு, சவுத் ஈஸ்ட்ல ஈஸ்ட் பக்கமா வந்து வெளியே ஒரு படிக்கட்டு இருக்கு. படிக்கட்டு கடையில் டாய்லெட் வச்சிருக்கோம். காமன் டாய்லெட் வந்து 6.5க்கு 4 ஃபீட் வந்து காமன் டாய்லெட் இருக்கு. அப்புறம் நம்ம இப்போ மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஒரு ஹால் கம் டைனிங், ஒரு பெரிய ஹால் இருக்கு. 27 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 15 ஃபீட் 6 இன்ச்சு ஒரு ஹால் இருக்கு. அப்புறம் நம்ம கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. இது வந்து வாஸ்துப்படி வந்து இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 11x11க்கு ஒரு கிச்சன். கிச்சனில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஈஸ்ட் வால் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ நம்ம குக் பண்ணும்போது ஈஸ்ட் பார்த்து நின்று சமைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் சிங்க்கு வந்து கிச்சனோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஈசானி மூலை காட்டி அங்கே வந்து சிங்க் வைக்கிறது நல்லது. அப்புறம் நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்து நார்த் வெஸ்டில் வந்து கார்னரில் வச்சுருக்கு. ஸோ நம்ம டைனிங் டேபிள் வந்து ஹால் பெசறக்கடி டைனிங் டேபிள் வெளியே செட்டப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் பக்கத்தில் பூஜை ரூம் வந்து 11க்கு 4 அடி இருக்குது. இது வந்து சவுத் சைடு இருக்குது, ஒரு சின்ன பூஜா ரூம். அப்புறம் நமக்கு வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சிருக்கு. 16க்கு 16 பெரிய பெட்ரூம் சைஸ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டு வந்து தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கிற மாதிரி பெட்டு அமைச்சிருக்கு. அப்புறம் நம்ம வார்ட்ரோப் வந்து ஒன்றா நம்ம சவுத் பக்கமோ இல்லை வெஸ்ட் பக்கமோ வைக்கலாம். இல்லை நீங்கள் 2 பக்கம் அந்த கார்னரில் வந்து 2 சைடும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே வெயிட் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இங்கே வந்து நமக்கு மேற்கு பக்கத்தில் வார்ட்ரோப்பும் தெற்கு சேவர் ஒட்டி பெட்டு தலை வச்சு பார்க்குற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட நார்த் ஈஸ்ட் கார்னர்லையும் 2 விண்டோ செட் பண்ணியிருக்கு. 2 விண்டோ வந்து இதோட பாசிட்டிவ் ஏரியா, அதாவது சவுத் ஈஸ்ட் ஆஃப் சவுத்துலேயும் நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட், இது ரெண்டும் பாசிட்டிவ் ஏரியா. ஸோ இங்கே வந்து விண்டோவும் வச்சிருக்கு. ஸோ நார்மலாகவே நம்ம வந்து வாஸ்துப்படி ஒவ்வொரு பாசிட்டிவ் ஏரியாலையும் நம்ம வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வைக்கணும். அப்புறம் இதுக்கு பக்கத்தில் வந்து அட்டாச்டு ட்ரெஸ்ஸிங் கம் டாய்லெட் இருக்கு. ஸோ இதோட ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு 5 ஃபீட் பை 4.5. அட்டாச் டாய்லெட் வந்து 5 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் வச்சிருக்கு. அப்புறம் இதில் கமோட் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்ம நார்த்து பார்த்த மாதிரி இல்லை சவுத் பார்த்த மாதிரி உட்கார மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே வந்து சவுத் பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். ஷவர் வந்து சவுத் வால்லையும் வாஷ் பேஷனும் இருக்குது. அப்புறம் நமக்கு வாயு மூலை நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வச்சுருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் என்ட்ரன்ஸும் நார்த் வெஸ்ட்டில் வந்து ஒரு விண்டோ வச்சுட்டு இங்கேயும் வந்துட்டு நம்ம தெற்கு தலை வச்சு படுக்கிற மாதிரி தான் பெட் வச்சுருக்கோம். மேற்கு வாலில் வார்ட்ரோப் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து 11 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 16 ஃபீட்டு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் ட்ரெஸ்ஸிங் கம் அட்டாச் டாய்லெட் வருது. ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து 5 ஃபீட் பை 4.5. டாய்லெட்டோட சைஸு 5 ஃபீட் பை 11 ஃபீட் அட்டாச் டாய்லெட். ஸோ இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி நம்ம வந்து கமோட் செட் பண்ணியிருக்கோம். இதில் காமனாக வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து சம்பு, போர்வெல், அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்டில் வந்து செப்டி டேங்க்கு, அப்படி இல்லைன்னா நமக்கு நார்த் வெஸ்ட் ஆஃப் நார்த்லேயும் வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான 2 BHK கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான், இது ஈஸ்ட் ஃபேசிங். ஸோ இது மாதிரி உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளான் தேவைப்பட்டால் எங்களோட வெப்சைட்லேயும் செக் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக எங்களை கனெக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9952029063. என்னோட வெப்சைட் நேம் www.houseplans.daily.com. எங்கள் ஸ்டோர் நேம் வந்து www.houseplans.world. எங்களோட ஆப்ஸ் கூட கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ், ஹவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பிளான்ஸ்.
பிளான்நெஸ்ட் அண்ட் டிசைனெஸ்ட். ஸோ இந்த 4 ஆப்பும் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது போக உங்களுக்கு இது மாதிரி ஹவுஸ் பிளான்ஸ் வந்து வாஸ்துப்படி பிளான் பண்ண தெரியணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பிகினர்ஸோ இன்ஜினியர்ஸ் யாராக இருந்தாலும் 30 டேஸில் உங்களுக்கு ப்ராப்பராக வாஸ்துப்படி ஹவுஸ் பிளான்ஸ் எப்படி மேக் பண்ணுறங்கிறத நான் சொல்லி தந்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷனும் தந்துட்டுருக்கோம். ஸோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்னோட வாட்ஸ்அப்புக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து பிளான்ஸ் பார்க்கறதுக்கு என்னோட வெப்சைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த மாதிரி பிளான்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.